தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/11/2025 புதன்கிழமை. அசுவதி நட்சத்திரம் காலை 10:07 வரை, பிறகு பரணி. இன்றைக்கும் பௌர்ணமி தொடர்கிறது. பொதுவாக 2 தினங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன தெய்வங்களை எப்படி வழிபடுவதுங்கிற பற்றி சொன்னேன். ஒரு பாடல் அபிராமி பட்டர் எழுதினார், அழகான பாடல். நமக்கு 16 பேரும் கிடைக்கணும்னா இந்த ஒரு பாடலை படிக்கலாம்னு நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத விளமையும் கழுவினி இழாத உடலும் அப்படின்னு அந்த பாடல் நிறைய வரும். அதுல தளராத மனம் வேணுங்கிறேன். அதே பாடல்ல இன்னொரு இதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும்னு போட்டிருக்கோம். நமக்கு நல்லெண்ணெல்லாம் கிடைக்கணும்னா அபிராமியை கும்பிட்டா போதுங்கிறாரு. ஆனால் இந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் நமக்கு உரிய தெய்வங்கள். இப்ப இந்த பரிகாரம் என்ன, இப்ப நம்ம கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுறது, அப்பா மகன் உறவு நல்லா இருக்கணுமா, என்ன தெய்வத்தை கும்பிடுறது, வாழ்க்கையில் நிறைய செல்வ செழிப்பு வரணுமா, என்ன தெய்வத்தை கும்பிடுறது அப்படிங்கிறத பத்தியே கேட்கறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தாய் வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை இருக்கே, தாக்கி ஏதாவது தொல்லைகள் வந்தாலும் சரி, தாய் வழியில நமக்கு ஆதாயம் கிடைக்கணும், உறவு புனிதப்பட வேண்டும் அப்படின்னா அம்பிகையை நம்ம கொண்டாடி வழிபட வேண்டும். அம்பிகைக்கு ஆலயங்கள் எங்குமே இருக்கு. திருவானைக்காவல் இருக்கு. அதாவது பராசக்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவன் வழிபாடுங்கிறது எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கு. இந்த சிவன்ல சிறப்பா தஞ்சாவூர் போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த சிவபெருமானுடைய உருவம், சிவலிங்க வடிவம் இருக்கும். இப்படி சிவனுக்குன்னு உரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று தந்தை மகன் உறவு புனிதமடையும், தந்தையால் ஆதாயம் கிடைக்கவும், தந்தையால் நமக்கு நன்மை கிடைக்க போய் கும்பிட சொல்லி நான் 2 தினங்களுக்கு முன்னாலே சொன்ன கருத்துல உங்களுக்கு சொன்னேன். நட்புக்கு கிருஷ்ணரை கும்பிடணும் அப்படின்னு கண்ணதாசன் அடிக்கடி கிருஷ்ணர் வழிபாடு வச்சுக்குவாரு. சாப்பிடுற போது கூட கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு நண்பர்கள் ஏராளமாக இருந்தார்கள். நட்பு பகையாகாமல் இருக்கவும், பகை நட்பாகாமல் இருந்து தொடர்ந்து ஒரே நட்பு, நல்ல நட்பா இருக்கணும், தீ நட்பா இருக்கக்கூடாது. திருக்குறள்ல கூட நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பை நட்புன்னு. பார்த்தோட சிரிக்கிறதுல ஒன்றும் பலன் இல்லை. நல்ல மனம் விட்டு பேசி அவர்களுக்கு தேவையை உதவி செய்யணுமா, அப்படிப்பட்ட நட்பு கிடைக்கணும்னா கிருஷ்ணபிரானை நாம் வழிபட வேண்டும். ஆனா குருவா ஒருத்தர் நமக்கு வரணும், குரு மூலமா நமக்கு எல்லா தீட்சைகள் கிடைக்கணும்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். தென்முக கடவுளை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆகையினாலே அதுபோல படிப்புக்குன்னு எடுக்கிறோம்னா கலைவாணிக்கு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கு அப்படின்னா, குன்றக்குடியில இப்ப புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க, ஞானவியல்லாம் வச்சு கலைவாணிக்கு கோயில். அதே மாதிரி பூந்தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு, தஞ்சை மாவட்டம். அங்கே பூந்தோட்டம், அதாவது மிக அற்புதமான கோயில். ஒட்டக்கூத்தர் வழிபட்ட கூத்தானூர்னு அந்த ஊருக்கு பேரு. அந்த கூத்தானூர்ல இருக்கக்கூடிய அந்த கலைவாணி இருக்கே, மிக அற்புதமான தெய்வம். அங்க எவ்வளவு பேர் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் வர்றாங்க, இந்த பிள்ளைகளுக்காக கூட்டிக்கிட்டு வராங்க. சமீபத்துல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கல்லூரியில சீட்டு கிடைக்கல. இது மாதிரி ஒரு பெரிய படிப்பு, அதுல சீட்டு கிடைக்கல. அதுக்கு என்னையா செய்யணும்னாங்க. நான் சொன்னேன், இந்த கலைவாணி வழிபாட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். சரி, நீங்களே கூட்டிக்கிட்டு போங்க. நாங்க எல்லாரும் போனோம். அங்க போய் கும்பிடுற போதுதான் தெரியுது, அந்த சன்னதியிலேயே தேன் வைக்குது, புத்தகங்கள் பேனாவெல்லாம் இருக்கு. நான் இவர் உபயோகப்படுத்துற அந்த பையன் உபயோகப்படுத்தக்கூடிய பேனா புத்தகமும் கொண்டுகிட்டு வர சொன்னேன். அதை சன்னதியில வச்சு கும்பிட்டு அங்க விற்கிற தேனை எடுத்து அவங்க தீபம் காட்டி தர்றாங்க. அதை எடுத்து நாக்குல தொட்டு பெற்றோர்கள் வைக்க சொல்றாங்க. பிறகு அவருக்கு நல்ல முறையில இன்றைக்கு படித்து வெளிநாட்டில் இருக்கிறார். பொதுவாகவே கல்விக்குன்னு உள்ளது கலைவாணி. அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாயினி, சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாயினி. ஏது படித்து விட்டேன், எதை நான் பிடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் வடித்து விட்டேன்னு ஒரு பாடல் உண்டு. பாடல் வடிக்கணும் அப்படின்னா கலைவாணியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். காளிதாசன், கம்பதாசன்லாம் இந்த கலைவாணியினுடைய அருள். ஆக வாணினே பேர் எதுக்கு வச்சாங்கன்னா, வா நீ அப்படின்னு கூப்பிட்ட உடனே நமக்கு அருள் கொடுக்குமா, நம்ம நல்ல முறையா கும்பிட்டோம் அப்படின்னா. அதனாலே அப்படிப்பட்ட கலைவாணியை படிப்புல தேர்ச்சி பெற, படிப்புல நமக்கு சீட்டு கிடைக்கணும், கல்வி சம்பந்தப்பட்ட குறை அகல, மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்கலாம், கலைவாணியை நம்ம வழிபடணும். செல்வத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும்? இந்த காலத்துல செல்வம் தான் வேண்டும். பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறேன். ஆக அதற்குரிய தெய்வத்தை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு யோகமான நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே சூரியன் பஞ்சமாதிபதி இருக்கின்றார். பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலை கிடைத்து அதன் மூலமும் உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் கொஞ்சம் உண்டு. இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எடுத்த காரியத்தை எளிதில் வெற்றி பெறுகின்ற நாள். இன்று இல்லம் தேடி நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. உள்ளமகளும் சம்பவங்களும் இல்லத்திலே நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகவும் நேராகவும் அமைய இன்று தினம் புதன்கிழமை என்பதனாலே பெருமாளை வணங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். தொழில் உத்தியோகத்தில் கைகளிலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். அதே நேரத்தில் சனி வக்கிர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சீராகலாம். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதி. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது எதிர்ப்புகள் அகலும், வியாதிகள் குறையும், உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்திலே நீங்கள் எந்த மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். இன்று நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. இந்த மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி கிடைக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் உபகாரம் செய்தாலும் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனாலே விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் கூட்டு கிரக யோகம் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த காரியங்களில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருந்தினர் வருகையாலும் வியப்படுவீர்கள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மின்சாதன பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். சூரிய பலம் உங்கள் ராசிகள் புதனோடு இணைந்து புத ஆய்த்து யோகமாக இருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காணுகின்ற நாள். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உங்களுடைய ராசிக்கு 4லே ராகு. சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்கும். உங்களுக்கு இன்று உத்தியோகத்திலும் பாராட்டு கிடைக்கும். அதே நேரத்தில் உள்ளமகிழும் சம்பவமும் இல்லத்தில் நடைபெறும். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு இருக்கின்றார். 3லே ராகு. முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த இயலாது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும். இடம்பூமி விற்பனையால் சில சிக்கல்கள் வரலாம். இருந்தாலும் கூட விற்பனை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொதுவாக கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடிவடையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வரன்கள் முடிவாகி மகிழ்ச்சி தரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணம் பலன் தருவதாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக அயல்நாடு சென்று ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லது அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வருமா என்றெல்லாம் முயற்சித்து இதுவரை உங்களுக்கு முடிவடையாத காரியங்கள் இன்று முடிவடையலாம். ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள். குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவார்கள். உத்தியோகத்திலே கூட மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் ராசிக்கு 2லே சந்திரன் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். உதிரி வருமானங்கள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். கல்யாணம் சம்பந்தமாக முயற்சித்தாலும் அது கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று மாலை நேரம் வரும் பயணம் மகிழ்ச்சி பயணமாகவும் இருக்கும். ஆதாயம் தரும் விதத்திலும் அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.